சேனல்ல கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடா ஏகப்பட்ட வீடியோ போட்டு இருக்கோம். உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் உங்க பிசினஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க இந்த கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாகவே பண்ணி தரோம். இந்த வீடியோல நம்ம கூகுள் ஆட்ஸ்ல எந்த ஒரு டாபிக் பார்க்க போறோம்னா லொகேஷன். அதாவது நம்ம கூகுள் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி லொகேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதுல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு, இது எப்படி தர்றது அப்படின்றத தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண தர போறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த லொகேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து சென்னையில ஒரு பிஸ்னஸ் பண்றேன்னா என்னுடைய ஆடியன்ஸ் ஃபுல்லாக சென்னையில தான் இருக்காங்க. ஸோ என்னோட பிஸ்னஸ் சென்னையில மட்டும் காமிச்சா போதும். இல்லை நான் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்றேன், என்னுடைய ஆடியன்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, இந்தியாவில் மட்டும் காமிச்சா போதும். இந்த மாதிரி நம்மளோட ஆடியன்ஸ் எங்க இருக்காங்களோ அந்த லொகேஷன்ல மட்டும் குறிப்பிட்ட காமிக்கிறான்னு செட் பண்றதா இந்த லொகேஷன் அப்படின்னு ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மொபைல் ஷாப் வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன். என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நான் தமிழ்நாட்டில் ரன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் வந்து லொகேஷன் செட் பண்ண போறேன். நீங்க எந்த பிசினஸ் எங்க வச்சிருந்தாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் புரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் கண்ட்ரிஸ் டெரரிஸ்ட் இந்தியா என்டர் அனதர் லொகேஷன் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தமிழ்நாட்டில் தான் நம்மளோட பிசினஸ் ரன் பண்ண போறோம். ஸோ தமிழ்நாடு. இப்போ இந்த இடத்துல போயிட்டு என்டர் அனதர் லொகேஷன்ல போயிட்டு ஓகே கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்டர் லொகேஷன் எங்க பிசினஸ் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணும்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் போயிட்டு இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னுடைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையும் இருக்கு எக்ஸப்ட் மதுரை. அதாவது மதுரைன்ற லொகேஷன் மட்டும் எனக்கு கடை கிடையாதுங்க, மற்றபடி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதை எப்படி தவிர்க்கிறது, இப்போ இதே இடத்துல போயிட்டு ஜஸ்ட் மதுரை அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்க்ளூடுன்னா மதுரை வரணும். ரெண்டாவது எக்ஸ்க்ளூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா மதுரையில மட்டும் என்னுடைய இது காமிக்க வேணாம், மற்ற எல்லாத்துலயும் காமிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்க்ளூட் அப்படின்றத கொடுத்துரும். புரிஞ்சுச்சா? நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி லோக்கல் தமிழ்நாடு மதுரைன்னு சொன்னேன். நீங்க இந்தியா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு வேணும்னா இன்க்ளூடு, அதுக்குள்ள வேணும்னா எக்ஸ்க்ளூட். இன்கேஸ் எனக்கு வந்து என்னுடைய ஆடு வந்து சென்னையில ஷோ பண்ண வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் சென்னைன்னு கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட் அப்படின்னு கொடுத்தோம்னா சென்னையில என்னுடைய ஆடு காமிக்காது. புரிஞ்சுட்டா? இன்க்ளூடுன்னா காமிக்கி, எக்ஸ்க்ளூடுன்னா காமிக்காது. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் புரிஞ்சா அப்படியே கீழே வாங்க. இந்த நம்ம இடத்துல இந்த இடத்துல மதுரை சென்னை இந்த மாதிரிலாம் டைப் பண்ணோம்ல, இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து லொகேஷன் பேஸ் டார்கெட் பண்ணோம், பின்கோடு வச்சு டார்கெட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இதான் என்னுடைய பின்கோடு, நான் சென்னையில இருக்கேன். பின்கோடை வச்சும் நான் வந்து டார்கெட் பண்ணேன். இப்போ நான் கொடுத்த பின்கோடு வந்து பல்லாவரம் சென்னை. ஸோ இந்த பின்கோடை வச்சு நான் இன்க்ளூடுன்னு கொடுத்துக்கலாம், எக்ஸ்க்ளூடுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் பல்லாவரம் கொடுத்துட்டு இன்க்ளூடுன்னு கொடுக்குறேன். பல்லாவரம் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க பின்கோடை வச்சு கொடுத்துக்கலாம். அதுக்காண்டி தான் அந்த ஆப்ஷன். ரெண்டாவது ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, கவனமா பாருங்க. ரேடியஸ் இதுனா என்னன்னா, நான் கொடுத்துருக்க பின்கோட்ல இருந்து எனக்கு எவ்வளவு மைல், 20 மைல்னா 20, இதே எம்ஐ கிலோமீட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 20 கிலோமீட்டருக்குள்ள வேணா 20 கிலோமீட்டர். புரியுங்களா? ரேடியஸ் அண்ட் லொகேஷன் இது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல லொகேஷன் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 2 ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் இன் ரெகுலரி இன் யுவர் இன்க்ளூட் லொகேஷன். என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து சென்னைக்காரர் தான். ஓகேங்களா? அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில இல்ல, வெளிநாட்டுல இருக்காரு. அவருக்கு இந்த ஆடை காமிக்கணும்னா எஸ் கொடுங்க. இன்கேஸ் அவர் வந்து சென்னையில மட்டும்தான் இருக்காரு, சென்னைக்காருக்கு மட்டும்தான் காமிக்கணும், எனக்கு சென்னையில இருக்கிற வெளிநாட்டுல இருந்து காமிக்க கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நல்லா கவனமா கேட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? இப்படிதான் பார்த்தீங்கன்னா கூகுள்ல இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்க்ளூட் லொகேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்றது. உங்களுக்கு ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அதை பத்தி நிறைய கத்துக்கணும்னு நினைச்சுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.